மகன் இறப்பு மீளாத பாரதி ராஜா இப்போது எப்படி இருக்கிறார், எங்கு இருக்கிறார்? உண்மையில் பாவம்தான். கோலிவுட் வரலாற்றில் தவிர்க்கவே முடியாத இயக்குநர்களில் ஒருவர் பாரதி ராஜா. அவர் இயக்கிய படமும் ஒவ்வொரு படமும் இன்று வரை கிளாசிக்காக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் தனது மகன் மனோஜை தாஜ்மஹால் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் மனோஜுக்கு சொல்லிக் கொள்ளும்படி திரை வாழ்க்கை அமையவில்லை. சூழல் இப்படி இருக்க சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் மனோஜ். 16 வயது நிலையே படத்தின் இயக்குநராக அறிமுகமான பாரதி ராஜா செட்டுக்குள் இருந்த தமிழ் சினிமாவை அவுட்டோருக்கு அழைத்துச் சென்ற பெருமைக்கு சொந்தக்காரர். அவர் படம் இயக்க வந்த பிறகுதான் கிராமங்களிலிருந்து பலர் சென்னைக்கு திரைப்பட கனவோடு தைரியமாக படையெடுக்க ஆரம்பித்தனர். அதேபோல் அவரிடம் உதவி இயக்குநராக இருந்த பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா உள்ளிட்டோர் இந்திய அளவில் பிரபலமான இயக்குநர்களாகவும் நடிகர்களாகவும் திகழ்ந்தவர்கள். பாரதி ராஜா 100க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கி பல நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்தியவர். அவரது ஒவ்வொரு படமும் இன்று வரை கல்ட் கிளாசிக்காக திகழ்பவை. அவர் கடைசியாக 2020ஆம் ஆண்டு ஓம் என்ற படத்தை இயக்கினார். அதன் பிறகு படங்கள் எதுவும் இயக்காமல் நடிகராக பல படங்களில் தனது முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி அப்ளாஸை அள்ளி வருகிறார். சினிமாவில் இயக்குநராக மாறுவதற்கு முன்பு எப்படியாவது நடித்துவிட வேண்டும் என்பதுதான் பாரதி ராஜாவின் ஆசையாக இருந்தது. ஆனால் காலம் அவரை இயக்குநராக்கியது. அதே சமயம் அவரது மகன் மனோஜுக்கு இயக்குநராக வேண்டும் என்பதுதான் ஆசை. பாரதி ராஜாவோ நடிகராக அறிமுகப்படுத்தினார். முதல் படத்தை தானே இயக்கி AR ரஹ்மானை இசையமைக்க வைத்தார். பாடல்கள் எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட். ஆனால் படம் சரியாக போகவில்லை. தாஜ்மஹால் தொடங்கி ஏராளமான படங்களில் நடித்த மனோஜுக்கு சினிமாவில் பெரிய பிரேக் எதுவும் கிடைக்கவில்லை. அக்டனை தொடர்ந்து மார்கழி திங்கள் என்கிற படத்தை இயக்கினார். ஆனால் அந்த படமும் சரியாக போகவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் மனோஜ். அவரது உயிரிழப்பு பலரையும் சோகத்தில் தள்ளியது. குறிப்பாக பாரதி ராஜாவை மீளா துயரில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் மனோஜ் இறந்து இத்தனை மாதங்கள் கழித்து பாரதி ராஜா எப்படி இருக்கிறார் என்பது குறித்து அவரது சகோதரர் ஜெயராஜ் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் மகனை மறக்க முடியாமல் பாரதி ராஜா தவித்து வருகிறார். எப்படியாவது அந்த துயரத்திலிருந்து வெளியே வருவதற்கு தனது மகள் வீட்டுக்கு மலேசியா சென்றிருக்கிறார். கடந்த 3 வருடங்களாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இப்போது மகனை இழந்து மனவேதனையிலும் இருக்கிறார் என்றார்.